திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அன்பர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். இந்த வீடியோல நாம பன்னிசை வாணருடன் ஒரு மாலை பொழுது அந்த டாபிக்ல ஐயா பன்னிசை பேரறிஞர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஐயாவோட ஒரு இன்டர்வியூ இது. நாங்க ஷார்லட் சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்கள் அடியார்கள் சார்பாக இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். அமெரிக்க சைவ சித்தாந்த சபையும் ஷார்லட் சிவனடியார் திருக்கூட்டமும் சேர்ந்து மே 23, 24, 25 முத்தமிழ் வரவரை முத்தி தரும் மூவண்ணம் என்ற தலைப்பில் 3ஆம் திருமுறை முற்றோதல் ஏற்பாடு செய்துள்ளோம். அவ்வண்ணம் பன்னிசை கலைஞர்கள் ஷார்லட் மாநகரத்திற்கு வந்துள்ளனர். அவர்களோடு ஒரு சிறு கலந்துரையாடல். ஷார்லட் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக திருச்செந்தில் ஐயாவும் அடியனும் ஐயாவிடம் சில கேள்விகள் கேட்போம். திருச்செந்தில் ஐயா தற்போது அமெரிக்க சைவ சித்தாந்த சபை நடத்தும் திருமுறை பாடசாலையில் ஒரு முதற்கட்ட நிலையில் உள்ள மாணவராக உள்ளார். அவர் சில கேள்விகள் கேட்பார். அடியனும் ஐயாவிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி அருளையா. இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நாம மிகவும் கொடுத்து வச்சிருக்கணும். இறைவன் அருளால ஐயாவை இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஐயாவிட்ட கலந்துரையாடுறதுல நமக்கு இயல்பாவே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் முதல் கேள்வி ஐயா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயா இப்ப என்னை மாதிரி தொடக்கத்துல இருந்து வர்ற மாணவர்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் திருமுறை கற்றுக்கொள்ளும் இசையோடு சேர்ந்து கற்றுக்கொள்ற இந்த பயணத்தை தொடர்ந்து, அதாவது இடையில பிரேக் ஆகாம வெவ்வேறு காரணங்களுக்காக மாணவர்கள் இடையில நிக்கிற மாதிரி வரும். உங்களுடைய அறிவுரை அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? திருச்சிற்றம்பலம். முதற்கண் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த சபை அன்பர்களுக்கும் சார்லட் நகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவனடியார்கள் திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 2025 முதல் இந்த ஆண்டு 2ஆம் ஆண்டாக அமெரிக்காவிலே தொடர்ந்து பன்னிசை நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு இந்த சைவ சித்தாந்த சபை ஒரு பெருமுயற்சியை மேற்கொண்டு ஆண்டுதோறும் ஒரு ஓர்வாமூர்த்தியும் ஒரு பக்க இசை கலைஞரையும் அழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நாம் எல்லாம் ஒன்று என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே கிளீவ்லாண்டில் நடைபெறக்கூடிய தியாகராஜர் ஆராதனை விழாவில் பன்னிசை நிகழ்வினையும் சேர்த்தி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பன்னிசை நிகழ்வுகள் இந்த அமெரிக்காவிலே பல மாநிலங்களில் 1, 2 அல்ல, கிட்டத்தட்ட எங்களுடைய பயணமானது 45 நாட்கள் குறைந்த அளவிலே ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் அடியார்களை சந்தித்து இந்த சித்தாந்த வகுப்பில் தொடர்புடைய திருமுறை வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் சென்று எங்களுடைய நிகழ்வினை நடாத்தி அவர்களுக்கும் தகுந்த அந்த ஆலோசனைகளையும் தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிலே நிறைவான பகுதியாக சார்லட்டில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலே 2 தினங்களாக பயிற்சி பெற்றதை நடத்தினோம். திருமுறையிலே பன்னடைவிலே எப்படி தாளங்கள் எல்லாம் உங்களுக்கு பயிற்சி வரப்படுகிறது என்று 2 தினங்கள் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர் அவர்கள் கேட்ட கேள்வி, தற்போது நீங்கள் எல்லாம்
பயிற்சி பெறக்கூடியது. குறைந்த கால அளவிலே திருமுறை பயிற்சியினை மேற்கொள்கிறீர்கள். முழுமையாக திருமுறை படிக்கக்கூடியவர்களாய் ஆனால், அதாவது ப்ரொஃபஷனலா சொல்றேன், அதற்கு ஒரு நாள் முழுவதுமாக எங்களிடத்திலே இருந்து பயிலக்கூடிய தன்மையாக இருக்கும். அது இசைப்பள்ளியோ இல்லை பாடசாலையோ. பாடசாலை முறைங்கிறது அதுதான் ஆரம்பமாக பழைய காலத்திலே இருந்தது. திண்ணை கல்வின்னு ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் குருகுல வாசமாக இருந்தது. இந்த குருகுல வாசம் என்பது பாடசாலை முறையில தான் இருக்கும். இதை தமிழகத்திலே பல முக்கிய நகரங்களில் சொல்ல வேண்டுமானால் திருமுறைக்காடு, திருவாரூர், பாண்டிய நாட்டிலே மதுரை மற்றும் சோழ நாட்டில் மிக முக்கியமாக தருமபுரத்திலே இன்றைய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக தருமபுரம் பாடசாலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலையிலிருந்து வெளிவந்த மாணவர்கள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஓதுவார்கள். அவங்கெல்லாம் எப்படின்னா 24 மணி நேரத்துல 17 மணி நேரமாவது இதையே போட்டுக் கொண்டிருப்பார்கள். குருகுல வாசம் என்று சொன்னேன் இல்லையா? நீங்கள்லாம் இங்க உங்களுடைய வயது மீறி அந்த சிறு வயதுங்கிற அந்த பிராயத்தை விட்டுட்டு இப்ப 40 வயசுக்கு மேலன்னே வச்சுப்போமே, அதற்கு மேல தங்களுடைய குடும்ப வாழ்வையும் பார்த்து கொண்டு அதற்கு தேவையான வேலையை கவனித்துக் கொண்டும் அதற்கு இடையில் நீங்க இந்த பன்னிசைனை பாடி பழக்கத்துல கொண்டு வர்றீங்க. அத அடிப்படையில பாத்தீங்கன்னா முதல்ல கற்கக்கூடிய வயதை தாண்டி விடுகிறீர்கள் இல்லையா? அந்த முதிர்ச்சியில படிக்கிறதுன்னு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு பழைய அமைப்புல கூட சொல்லுவாங்க, திருமுறை எல்லாம் படிக்கிறது எல்லாம் 40 வயசுக்கு மேல பார்த்துக்கோ அப்படின்பாங்க. அப்படி அல்லாமல் நீங்க அதை பெரும் முயற்சி மேற்கொண்டு இந்த வயதிலாவது நாம் பாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே பாராட்டுதலுக்குரியது. இதற்கு அனுதினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்களுடைய இந்த அவசர கால வேலைப்படுவதையும் நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதுமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு அரை மணி நேரம் தினமும் பன்னிசை பயிற்சியாக அந்த ஒரு வாரத்துல எப்படியும் உங்களுக்கு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே பாடம். அந்த ஒரு நாள் பாடத்தில் ஒரு 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லி கொடுத்துருவாரு. அதை சொல்லி கொடுக்கறத அடுத்த வாரத்துல ஐயா தொடங்கும் பொழுது நீங்க இந்த 6 தினங்களாவது அதை எப்படி சந்தாமைப்பில பாட வேண்டும், எப்படி பாடும் முறையில பாட வேண்டும் அப்படிங்கிறத பயிற்சியை மேற்கொண்டீர்களே ஆனால் அடுத்த வகுப்புல உங்க ஐயாட்ட நீங்க பாடி காட்டுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். ரொம்ப நன்றி. இப்போ ஆரம்ப கட்ட நிறைய இருக்காங்க ஐயா. இப்போ பயிற்சியில ஒரு சில பதியங்கள் கத்துக்கிட்டு வராங்க. இந்த பாடசாலை கிட்டத்தட்ட 6 வருஷமா நடக்குது. இதுல 2020 ஒரு 20 மாணவர்களுக்கு மேற்பட்டு சேர்ந்தாங்க. அவங்க ஒரு 6 வருஷமா பயின்று வர்றாங்க. இப்ப இங்க இருக்கிற பாடசாலையில ஒரு சிக்கல் என்னன்னா, நேர்முகமாக பயிற்சி கொள்ளும் நேரம் மிக மிக குறைவு. நீங்க இந்த மாதிரி டூரா இங்க அமெரிக்கா வரும்போது நேர்முக பயிற்சி நாங்க வச்சுக்கிறோம். மற்றபடி ஜூம் செஷன்ல வீடியோ கிளாஸ் அப்புறம் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் வச்சுதான் நாங்க பயிற்சி செய்கிறோம். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல வரும்பொழுது அவங்களுக்கு ஒன்று இது எவ்வளவு தூரம் கடினமாக இருக்கும் அந்த அந்த ஒரு உணர்வு இல்லை. அதுக்கப்புறம் இது நம்ம எவ்வளவு நாள் பயிற்சி செஞ்சா இது நமக்கு வருங்கிற அந்த ஒரு உணர்வும் இல்லை. ஒரு 6 மாசம் படிக்கிறாங்க, 1 வருஷம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது அவங்க சரியா பாட முடியல. இப்ப இந்த மாதிரி ஒரு பாடசாலையில் சேர்ந்து ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு மாணவர்கள் பயிற்சி செய்யும் பொழுது குறைந்தபட்சம் எத்தனை மாதம் இல்ல எத்தனை ஆண்டு அவங்க முயற்சி செய்யறாங்க. அப்புறம் அந்த முயற்சியை கைவிடாது அவங்க இப்போ 6 வருஷம் பாடசாலை நடக்குது. இப்போ 2020 சேர்ந்த மாணவர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா இது எவ்வளவு நான் ட்ரை பண்ணேன், இது எனக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விடாம இன்னும் இருக்கிறாங்க அந்த பாடசாலையில. இப்போ புதுசா சேர்ந்தவங்க
இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் இது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், ஆனா நம்மளோட முயற்சியை கைவிடாது செய்யணும். அந்த அந்த உணர்வு வரத்துக்கு நீங்க மாணவர்கள் நிறைய 2020 பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இந்த சிக்கல்கள் நடுவுல இவங்களுக்கு வந்து நம்ம உறுதுணையா எப்படி இருக்கிறது, நீங்க வந்து என்ன நாங்க சிந்தித்து கொண்டு இருந்தால் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதை நீங்க சொன்னா உபயோகமா இருக்கும். சிறப்புடையதான கேள்விகள். இதுல வந்து சிறப்புடைய கேள்வின்னு சொல்றதை காட்டிலும் இதை பின்பற்றக்கூடிய முறையில் உங்களுக்கு தான் கஷ்டமான ஒரு அமைப்பு. என்னவென்றால், நான் முதல்ல சொல்லிட்டேன், சிறு வயதுல இருந்து படிக்கிற அமைப்புங்கிறது ஒரு வேற அமைப்பு. இந்த 45 வயதுல நீங்க திருமுறையை பன்னிசை படிக்கணும் பாடணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதுல என்ன விஷயம்னா, சங்கீத பாடம் போன்று அமைப்பில் இருக்கக்கூடியதா அல்ல இது. நீங்க சுதி சேருதா, தாளம் எப்படி போடுவீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இறைவனை பற்றி சிந்தித்து நாம் இறைவன் திருவடி பேரை எப்படி அடைவோம், சிவகதி எப்படி பெறலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் தான் நீங்க பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் பன்னிசையை பாட உள்ளே வருகிறீர்கள். அப்போ அதோட சித்தாந்த கருத்துக்களையும் தெரிந்து கொள்கிறீர்கள். அப்போ உங்களுடைய பயிற்சியானது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், அந்த ஒரு வார காலத்துல உங்களுக்கு அந்த கால அளவும் ரொம்ப குறுகிய காலம். இப்போ பாடசாலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில மாணவர்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் சங்கீத பயிற்சியை மேற்கொள்வார்கள். அதற்கப்புறம் அவர்களுடைய காலை கடனை முடித்துக் கொண்டு பாடத்துல உட்காரும் போது அங்கே இந்திய நேரப்படி 9 மணி 10 மணிக்கு உட்காருவாங்க. 10ல இருந்து தொடர்ந்து 2 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆச்சு? ஒரு 5 மணி நேரம். அது இடையில ஒரு சிறு இடைவெளி விடுவோம். அப்போ அந்த 5 மணி நேரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஓய்வுக்கு அப்புறம் திரும்ப 1.5 மணி நேரம் அவர்களாக குழுவாக உட்கார்ந்து பயிற்சி செய்வார்கள். அதுக்கப்புறம் மாலை வேலையை முடித்துக் கொண்டு திருக்கோயிலுக்கு செல்வது. திருக்கோயிலுக்கு அந்த பாராயண முறை எப்படி பண்ணுவது அப்படின்னு நடராஜர் கோயில்ல சிவபுராணத்தை சொல்லிக் கொண்டே செல்வார்கள். 4 சன்னதியில ஒரு 1 மணி நேரம் பாராயணம். அப்புறம் நடராஜ பெருமானுக்கு முன்னாடியாக நின்று ஒவ்வொரு தளத்திலிருந்தும் ஒரு பதியம் முழுவதுமாக நடராஜர் திருமுன்பாக நின்று ஓய்விட்டு வந்து மறுநாள் பாடம் 3 பாடல்களை படிக்க வேண்டும், சங்கீத பாடம் முறையை பயிற்சி பண்ண வேண்டும், பன்னிசையை பாடும் முறையையும் பாடி பார்க்க வேண்டும். இதெல்லாம் முடிச்சு இரவு படுக்கும்போது 9 மணி. அப்போ ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனை மணி நேரம்? காலையில 5-7, ஒரு 10-2, அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம், கோயில்ல ஒரு 1 மணி நேரம், இரவு வந்து பயிற்சி. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணி நேரமாவது பாடுறாங்க. நீங்க ஒரு நாளைக்கு இப்ப வந்து சனிக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு ஐயாக்கள் வகுப்பெடுக்கிறாங்க. அதுல தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு பாடல் தான் முடியும் உங்களால், இல்லையா? இப்ப வாரத்துல உங்களுடைய பணி திங்கள்ல இருந்து வெள்ளி வரை இருக்கு. அவசர காலங்கள்ல பல அலுவல் சம்பந்தமான மீட்டிங்லாம் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அது போல நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பயிற்சி பண்ணுவீங்க? நான் வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் பண்ணவே பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் இதை சொல்லி காமிச்சாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி நான் புரிய வச்சேன். அப்படி இருக்கிற காலத்துல நீங்க செய்யறதே பெரிய பயிற்சி. அதுக்குதான் அந்த அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் பாடுவதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது இதுதான் அடிப்படை, வேற ஒன்றும் இல்லை. இதை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு இன்னும் உதாரணம்லாம் சொல்லலாம். ஐயா வந்து கேட்டாங்க, இதை வந்து தொடர்ந்து பாடலாமா இல்ல இப்படி எங்களால தொடர முடியுமா? அப்படி கேட்டவங்க எல்லாம் என்னுடைய வகுப்பிலும் இருக்கிறார்கள், மற்ற ஏனைய வகுப்பு ஆசிரியர்கள் வகுப்புலையும் இருக்கிறாங்க. இன்னைக்கு
அந்த 2 வகுப்புல இருக்கக்கூடியவங்களும் இனிமே இந்த வகுப்பு விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார். அது இறைவனுடைய திருவருள். அப்படியே அவங்க அதுல ஆழ்ந்து அவங்க பயணிக்கிறாங்க. அந்த பயணத்துலதான் நீங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இந்த வகுப்புல இருக்கிறவங்க எப்படி பயணிக்கிறாங்க, இதை நம்ம சொல்லி வருவதல்ல, அவர்கள் உணர்ந்து வருவதுதான் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க எங்கள மாணவர்களுக்கு நீங்க இப்ப கொடுத்த அறிவுரைகள் இதை கண்டிப்பா நிச்சயமா எங்களுக்கு உதவும். நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து பல காலமாக பண்ணி செய்ய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க, பாடிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இத்தனை நாள் அனுபவத்துல ஒரு சிறந்த அனுபவமா ஏதோ 1-2 நீங்க சொல்ல முடியுமா? பண்ணி செய்ய அனுபவமே, பாடக்கூடிய அனுபவமே முதல்ல பெரியவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதுதான் பெரிய அனுபவம். இன்றைய காலகட்டங்களிலே இந்த பன்னிசைங்கிறது ரொம்ப தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மைங்கிறது ரொம்ப கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பன்னிசை மாணவர்கள் கோயில்ல திருக்கோயில்கள்ல இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் இதுல கஷ்டப்பட்டு வந்த பெரியவர்கள் அப்படின்னா எனக்கு அவர்கள்லாம் ஒரு ரோல் மாடல். அப்படின்னா என்னுடைய முதல்ல நான் எடுத்துக்கொண்டது என்னுடைய தந்தையார் பொன்முத்து அவர்கள். அவர் என்னுடைய தந்தையார் இன்னும் தண்டமான கேசிகிட்ட கற்றுக்கிட்டார். சிஷியரா இருந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கற்றுக்கொண்டார். அவருக்கு அனுதினமும் அடியேன் கோயிலுக்கு சென்று காலையில உணவு கொண்டு போவேன், மாலையில காஃபிலாம் எடுத்து போவேன். அப்போ என் தந்தையார் பாடும் பொழுது உட்கார்ந்து கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது அது அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதை சொல்லி உங்களுக்கு பகிரம் வைக்க முடியாது. அது உணர்ந்தால்தான். தேவை இருக்கு, இதை தொட்டு சாப்பிட்டா இனிக்கும்பா அப்படின்னா அவர் சாப்பிட்டு பார்த்துதான் உணரணும். அது மாதிரியாக அந்த ஒவ்வொரு மணி நேர பாராயணமும் என் மனதிற்குள் சென்று ஏதோ தைத்தது. அப்படி செய்து கேட்ட அந்த அனுபவத்துலதான் என்னவோ அடியனும் இதை தொடர்ந்து பயணிக்கணும், அப்பாவுக்கு அப்புறம் நம்ம பாடணும் அப்படின்னு என்னுடைய முதல் ரோல் மாடலே என்னுடைய தந்தையார் தான், முத்தியார் தான். அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இதுல இருந்திருக்கிறாங்க. தருமபுரம் சாமிநாதன் ஐயா, அதற்கு அவருக்கும் முன்னதாக பாத்தீங்கன்னா தருமபுரம் பாடசாலையில் நடத்தும் வேலாயுத ஓதுவார் ஐயா, அவர் மாணவர்கள் எல்லாம் எப்படி உருவாக்கியிருப்பார். அதை ஒவ்வொருத்தவங்களும் அந்த பெரியவங்கெல்லாம் சொல்றதை கேட்கும் பொழுது இவ்வளவு இருக்குதான் இந்த பண்ணி செய்த அப்படிங்கிற ஆச்சரியத்தோட எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி அவர்களோட பயணித்து இருக்கணும். இந்த தர்மபுரையா கூட எல்லாம் பயணிச்சிருக்கிறேன்னு நினைக்கும் போது அதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் வேண்டாம். தர்மபுரம் ஐயா, திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, திருச்சி முத்துக்கந்த ஐயா, லால்குடி சுவாமிநாதன் ஐயா. என் தந்தையார் மதுரை கோயில்ல பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது மதுரை கோயில் குடமுழுக்கு, இந்த குடமுழுக்கு சென்ற குடமுழுக்கு என் தந்தையார் இருக்கிறார். அப்போ லால்குடி சுவாமிநாதன் ஐயா எல்லாம் இருக்கிறார். அவர் வந்திருக்கும் பொழுது நான் அந்த ஆண்டுதான் படித்து முடிச்சிருக்கிறேன். 94 96 கும்பாபிஷேகத்துல அடியனை கூப்பிட்டு முத்தையார் உன் பையன் தானே அப்படிங்கிறாரு. எங்க அப்பாவும் ஆமாங்கண்ணா அப்படிங்கிறாரு. வாடா அப்படிங்கிறாரு. அவர் இனிமே எங்க நான் சொல்லக்கூட தகுதி இல்லை, என்னை கூட்டு கொண்டு மேடையில ஏற்றி அவர் கூட உட்காந்து பாட சொல்றாரு. இந்த பையன் என்ன பாடுவான்னு அவருக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன புண்ணியம் எடுத்து பாடுறாரு. அவர் கூட நான் அடியனும் பாடுறேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பெரிய, அப்போ அவங்க கூட பயணிக்கும் பொழுது அந்த பிரமிப்பு. இப்ப எங்க அப்பா பாடுறத கேட்டேன், அவர் கூட படிக்கணும், அவர் கூட பாடும்போது அது ஒரு அனுபவம். இப்படி அவங்களோட பயணித்த அனுபவத்தில் தான் இப்பொழுது எங்களுடைய பன்னிசை பல இடங்களில் பரிமளிக்க செய்து கொண்டிருக்கிறது. இதுதான்
இந்த அனுபவத்தினால வரக்கூடியதுதான் மிகப்பெரிய கண்டிஷன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுக்கும் நீங்க பாடுறதை கேட்கும்போது ஒரு பரவச நிலை அடையுது. சில நேரங்களில் கண்ணில தண்ணி வருது. நமச்சிவாயா. மிக்க நன்றி விடைகளுக்கு. நீங்க சொன்ன அந்த விடையில இருந்து ஒரு, அதாவது கேள்வியும் எடுத்துக்கலாம், இத ஒரு நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் மாணவர்களா அப்படி எடுத்துக்கலாம். அதை பதிவு செய்கிறேன். ஐயா சொன்னது பாடசாலை மாணவர்கள் எப்படி பயிற்சி செய்யறாங்கன்னு சொன்னாங்க, எத்தனை மணி நேரம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அங்க அங்கேயும் ஆரம்ப கால மாணவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் இருப்பாங்க, அப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அந்த கிராஜுவேஷன் முடிச்சு போற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னொரு சிக்கல் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு என்னன்னா, அங்க அந்த பயிற்சி நேரங்கள்ல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷனலா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அது இவங்களுடைய மேற்பார்வையில நடக்கும். அது ரெண்டு விதமா அவருக்கு பயனளிக்கும். ஒண்ணு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் பலப்படுத்தும். ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குருநாதர் கிட்ட இருந்து கத்துக்கும் போது அந்த பயம், அந்த ஒரு இது இருக்கும், எப்பவுமே இருக்கும். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கும் போது அது ஒரு வேற ஒரு அந்த இது கொடுக்கும். ஆனா இங்க சிக்கல் இது ஆசிரியர்களுக்கு தான் சிக்கல், மாணவர்களுக்கு இல்ல. இவங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரா தனித்தனியா சொல்லி கொடுத்து நம்மள ஒரு பாடக்கூடிய நிலைமை கொண்டு வர்றதுன்றது அது சாத்தியக்கூறு மிக 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 குறைவு. ஏன்னா ஐயா அங்கிருந்து சொல்லி கொடுத்தாலும் மாணவர்களா நம்ம ஒன்னாவும் பாட மாட்டோம், வீடியோ தனித்தனியா பாடணும். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் இவங்களே தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அது இது பண்ண முடியும். சுவாமியோட திருவருள் 2020 தொடங்கினதுனால இப்போ கொஞ்சம் ஓரளவு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அந்தந்த லொகேஷன்ல இருக்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் எங்களோட சேர்ந்து பயிற்சி செய்யணும்னு கேட்டா நம்ம இங்க பயிற்சி செய்யும் போது அவங்களுடைய ஹெல்ப்போட பண்ணும்போது நமக்கு அது இன்னும் ஒரு பயனுள்ள இதுவா இருக்கும். ஐயா இது சொன்னதுனால இந்த பதிவு செய்யறேன். முக்கியமான ஒரு இது என்னன்னா, இவங்களுடைய குரலுக்கு தான் அது பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்றது, பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா ஒரு மாணவர்களும் தனித்தனியா தவற சொல்லி சொல்லி அதை சுட்டி காட்டி அதுக்கப்புறம் கொண்டு போறது. கண்டிப்பா அதுல உங்க அனுபவமும் நீங்க சொல்லுங்க ஐயா. அங்க இருந்து கத்து கொடுக்கும் பொழுது, அதாவது இது இன்னொரு காரணத்துக்காக நான் ஏன் சொல்றேன்னா, இது இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில இவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பதனால நம்ம ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு பாட வரலையே அப்படிங்கிற ஏக்கத்தை விட இவங்க இவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்களே அந்த ஒரு உணர்வு தான் அதிகமா இருக்கும். அதுதான் பாடசாலையை விட்டு போகாம இருக்கும். இப்ப ஐயா சொன்னாங்க, அவங்க வகுப்புலயே ஒரு சில மாணவர்கள் இது எங்களுக்கு வரலீங்க ஐயா விட்டுடுங்கன்னு சொல்றது போய், நீங்க இந்த வகுப்பு முடிச்சாலும் நாங்க போக மாட்டோம் இன்னும் இருக்கோம்னு சொல்றதுக்கு இவங்க அந்த போட்ட அந்த எஃபர்ட், அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரெத்தை, அதுக்கப்புறம் அவங்க இவருக்கு இவ்வளவுதான் வரும், நம்ம இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா இன்னொரு மாணவர்களுக்கு நம்ம பாடத்தையும் நிறைய நடத்தணும், இவர்களுக்கு குறைவாகவும் எடுத்து இவங்களை கொண்டு வரணும். அந்த நோக்கம் இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ புதுசா வரக்கூடிய காலங்கள்ல புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸா வரவங்களுக்கும் இது இந்த காணொலி மூலமாக நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும்னா, ஆசிரியர்களுடைய பெருமுயற்சி தான் நமக்கு வரலங்கிற அந்த செல்ஃப், அதாவது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்ல விட்டுட்டு போயிடலாங்கிற உணர்வோ, இது அதை விரட்டி கூடவே இருக்கலாங்கிற அந்த உணர்வை கொடுக்கும். உங்களுக்கு ஆரம்ப காலகட்ட அந்த கேள்விகளை தான் அந்த கேள்விகளை நானே பேசிட்டு இருக்கேன். சரி ஐயா, இப்ப நீங்க எங்க மாணவர்கள் பாத்துட்டீங்க 2020, 2022, அப்புறம் இப்ப புதுசா மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. இப்ப நாங்க இது ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இங்க சபையில பல லொகேஷன்ஸ் நான் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்ப நாங்க என்னென்னலாம் எங்களால முடிஞ்ச முயற்சி எடுக்கிறோம். இதுல இதெல்லாம் நான் இங்க நான் டூர்ல பார்த்தேன். அதாவது அங்க எடுக்கும் போது எனக்கு ஒரு மாணவர் வீடியோல பார்த்தேன். இங்க ஒரு லொகேஷன்லயும் அடியார்கள் திருக்கூட்டத்தோட அவங்க நான் பாக்குறேன். அவங்க இதெல்லாம் சேர்ந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களால நிறைய முன்னேற்றம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான செய்தி தான். நாங்கள் அங்கிருந்து ஜூம்ல பாடம் நடத்தினாலும்
சில முயற்சிகள்லாம் அதுல செய்ய முடியாது. என்னன்னா நேரமின்மை பொதுவாக. அதை இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீனியர் மாணவர்கள்னா ஒரு குரூப்புக்கு ஒரு 2 பேராவது உருவாகும். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த முழு மூச்சாக பயணிக்கக்கூடிய சில மாணவர்கள் எல்லா வகுப்புலையுமே இருக்கிறாங்க. இப்போ அதுல ஆடவர் அணியாக இருக்கட்டும், பெண்கள் அணியாக இருக்கட்டும். இதுல இன்னும் சொல்ல போனா பெண்கள் அணியில எல்லாரும் நல்லாவே படுறாங்க. அதனால ஆடவர்கள்லாம் கோச்சிக்க கூடாது. அது எதுக்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது வேலையில் இல்லாதவர்களுக்கு. ஆனா வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்களும் இருப்பினும் பலவாறு முயற்சி செய்யப்படுகிறார்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னா இந்த கூட்டு பயிற்சி அப்படிங்கிற ஒரு இதை வாரத்துல நீங்களா ஒரு நாளாவது இல்லை 2 நாளாவது வைத்துக் கொண்டால் அது நன்றாக. ஏன்னா இங்க ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கிறது இல்லை. எல்லாருமே தள்ளி தான் இருப்பீங்க. ஆசிரியரோட வாரத்துல ஒரு நாள் ஜூம்ல வர்ற மாதிரி நீங்களும் வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ அந்த ஜூம்ல பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்பது என்னுடைய அது அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொண்டாலும் சரி. ஐயா அருளையா ஆல்ரெடி அதை செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை அவர் வீட்டுல எங்களை மாதிரி இப்போ பழகுற மாணவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்காத சில அடிப்படை கேள்வி. ஐயா என்னால இந்த ராகனா என்னன்னு புரிய மாட்டேங்குது ஐயா, பண்ணுன பேசிக் கொஸ்டின் அதெல்லாம் ஐயா சயின்டிபிக்கா சொல்லி தர்றாரு. எங்களுக்கு எப்படி வரும், படமெல்லாம் போட்டு காமிச்சு எப்படி வரும் அப்படிங்கிற அளவுல சொல்லி தர்றாரு. கண்டிப்பா நீங்க சொல்ற இது அவருக்கு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏனென்றால் எங்களை மாதிரி அவரும் ஒரு வாரத்தை பயிற்சி பெற்றவர். குடந்தை லட்சுமணன்கிற பெரியவர் அடியெல்லாம் பார்த்து பிரமிப்பாக பார்த்த ஒரு பன்னிசிவாணர். எங்க தர்மபுரம் ஐயாவுடைய சிஷ்யர் அவர். அவர்கிட்ட உங்களை மாதிரிதான், அதாவது ஒரு உண்மையான எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு அவர் ஒரு குருநாதர் மாதிரின்னு கூட சொல்லலாம். என்னன்னா இல்ல, இப்ப நீங்க வாரத்துக்கு எத்தனை நாள் படிச்சுக்கிறீங்க? ஒரு நாள். அவரு வாரத்துக்கு எத்தனை நாள் போய் படிச்சுக்கிட்டாருன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? உங்களை மாதிரிதான் அவரும் சொல்லியிருக்காரு. அவர் பயிற்சி எடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல மாலையில போய் 1 மணி நேரம் தான். மாலை 1 மணி நேரம் 5 நாளைக்கு ஒரு வாரத்துல வகுப்பு. கேட்டீங்களா? மாலையில 1 மணி நேரம், அதாவது அங்க பகுதி நேரம்னு சொல்லுவோம். அந்த முழுமையான நேரம்னா அங்க பாடசாலையிலே தங்கி படிக்கிறது. ஐயா பள்ளி பாடங்களை முடித்து கொண்டு இதற்கு இந்த நேரம் ஒதுக்கி 1 மணி நேரம் அவர் இடத்துல இருந்து பிரயாணிச்சு உங்க பக்கத்துல வீட்டுக்கு அருகிலே. ஆமா, குருநாதர் தான் வருவார். கரெக்ட். அந்த ஐயா இவங்களுக்கு சிரமப்பட்டவர் அவர் தான். அவரையும் பாராட்டணும், இவங்களையும் பாராட்டணும். எதனாலன்னா தினமும் 1 மணி நேரம் படிச்ச இவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓதுவாருக்கு சமமாக பாடக்கூடிய லெவல்ல இருக்கிறாரு. அன்னைக்கே இவர் 1 நாள் படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவரும் பெரிய பன்னிசிவாணர். எங்க கூட ஆனா என்ன பண்றது, ஐடி ஃபீல்டுக்கு ஆள் கிடைக்காம இருக்கும். இன்னொன்னு எங்களோட எப்பவுமே எங்களுக்கு சொல்லி தர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறைவன் அருள் அவர் எப்படி படிச்சிருக்கிறது அது கூட இருக்கலாம். கண்டிப்பா. சிவசிவ ஐயா, இது ஒரு நல்ல நீங்க ஒரு நல்ல டாபிக் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது இப்போ ஆரம்ப காலகட்ட மாணவரா ஒரு கேள்வி வரும்பொழுது, இது என்ன சிலபஸ், இது எங்க முடியும், இது எத்தனை பாட்டு இருக்கு, இது எத்தனை நாள் ஆகும், அந்த கேள்விகள்லாம் நிறைய வரும் அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பன்னிசைக்கு நான் சேர்ந்தது அந்த தமிழ் என்னை ஈர்த்து ஞானசம்பந்தருடைய பதியத்தை நான் கேட்டேன். எனக்கு நல்ல தனி வந்தது, நான் பாடசாலையில சேர்ந்துட்டேன். ஆனா இங்க வரும்பொழுது பண்ணோட நுணுக்கம் மட்டும் வருது, தாள நுணுக்கங்கள் வருது. பாட்டுக்கு பொருள் எப்போ ஆசிரியர் எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற கேள்விகள் வந்தது.
முன்னமே வந்து இது வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான, அதாவது அதே முன்னாடி சொன்ன அதே சேலஞ்சஸ் தான். இங்க ஜூம்ல கத்துக்கிறோம், பாடசாலையில கத்துக்கல, வாரத்துல ஒரு நாள் தான். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த பாட்டோட பொருள் வந்து இப்ப பாடசாலை மாணவர்களுக்கு பொருளோட அங்க வந்து அதற்கு உண்டான சூழலோட அந்த பதிகம் அங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அது இங்க இல்லாத கட்டத்துல வந்து நாம இப்போ வந்து பாடசாலையில ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு 6 வருஷம் பண்ணோட கத்துக்கிறோம். இதுல பொருள்கள் நமக்கு தெரியுது தெரியலங்கிறது அதை வந்து 2ஆம் பட்சமா முதல்ல எடுத்துக்கிட்டு சுவாமி எப்போ நேரம் கொடுக்குறாரோ அப்போ நமக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இதுல வந்து பயணித்தோம்னா அப்போ ஒண்ணா நமக்கு அமையும். அந்த ஒரு சிக்கல்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நான் மாணவர்கள்ட்ட பாக்குறேன். ஏன் நான் சேர்ந்தேங்க ஐயா, ஆனா இந்த பாட்டுக்கு பொருள் இதெல்லாம் தெரிஞ்சு பாடுறோம்னு தான் நான் வந்தேன். இது ரொம்ப இசை நுணுக்கத்தோட வருது, அதனால வந்து இதுல எனக்கு ஈடுபாடு வரமாட்டேங்குது, அந்த கேள்விகள்லாம் வருது. அதுக்கு ஒரே ஒரு இதுதான், குருநாதர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதே பண்ணோட கத்துக்கிட்டே வந்தோம்னா சுவாமி எப்போ பொருள் உணர்த்துவாரோ அப்போ அதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கலாம். இதுக்கு இன்னொரு இது என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல ஐயா சொன்னது வந்து அப்படியே அங்க தொட்டு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம பேசணும். இப்ப வந்து ஐயா வந்து ஊதுவமூர்த்திகள் யார் யார் எங்க இருந்தாங்க, எப்படி கத்துக்கிட்டாங்க, எந்த இதுல என்ன சந்திச்சாங்கன்னு சொன்னாங்க. அதுவே ஒரு தனி டாபிக்கா செஷனா நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இப்போ கேள்வி ஞானம் பாடல்கள் கேட்கறது, அதை பத்தி நம்ம அந்த டாபிக்கே போல, அது ஒரு தனி டாபிக்கா இருக்கு. இப்ப நான் எதுக்காக இதை எடுத்தேன்னா, ஐயா வந்து பாடசாலையில எப்படி கத்துக் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அடியன் வந்து கோயிலூர் ஆகினன் அவர்களுடைய ஆணை வழியாக குழந்தை லட்சுமணன் ஐயா, வேதகீதன் குழந்தை லட்சுமணன் ஐயாவிடம் 5 ஆண்டு படிச்சேன். நான் படிச்சது பார்ட் டைம். ஃபுல் டைம்ல படிச்சவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்ட் டைம்ல படிச்சேன். இங்க அதை விட பார்ட் டைமா இருக்கு. இப்போ உங்க சேலஞ்சஸ் நான் பார்க்கும்பொழுது இதை நம்ம எப்படி ஓரளவுக்கு கத்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் பொருளும் அதுக்கப்புறம் உண்டான பயிற்சி நம்ம எடுக்கணும். அந்த இதை வந்து நம்ம சிந்தையில வச்சுக்கணும். இது நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது இவ்வளவு காலம் ஆகுமா, எது எடுத்தாலும் இவனா 10 வருஷம் ஆகுங்க 15 வருஷம் ஆகுங்க அப்படின்னு அந்த முதல் 1-2 வருடம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவா கூட்டிட்டு போயிடும். அது வருடம் போறதே தெரியாது. ஐயா அந்த வகையில வந்து நீங்க ஊதுவமூர்த்திகள் கிட்ட எல்லாம் கேட்டு வளர்ந்தது. இப்ப நாங்க இன்னொன்னு மிஸ் பண்றது, தலையாத்திரை போறது. அங்க மாணவர்கள் வந்து நீங்க எப்படி தலையாத்திரை கூப்பிட்டு போய் அங்க பதியங்கள் பாட வைக்கிறது, அப்புறம் உங்களோட நிகழ்ச்சிகள்ல அவங்க வீதி பாராயணத்தை எப்படி கேட்கறது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. வீதி பாராயணங்களை பற்றியும் தலையாத்திரை பற்றியும் மாணவர்களுடைய கேள்வியா இப்போ முதலாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது, பன்னீர்செல்வனர்கள்லாம் எப்படி பாடி இருக்கிறாங்க இந்த பாடல்களை அப்படிங்கிற கேட்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும். பண்ணோடு பாடி இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்துக்கொண்டு ஒன்றும் வேண்டாம், உங்க ஐயா உங்க அந்தந்த குழுவிற்கும் ஆசிரியர் நியமனம் செய்திருக்கிறோம் இல்லையா, அந்தந்த ஆசிரியர்களை பாடச் சொல்லி அதையே பல முறை நீங்கள் கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இதெல்லாம் எப்படி நீங்க செய்யலான்றத ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, உங்கள் ஆசிரியரையோ இல்ல உங்களுடைய சீனியர் மாணவர் நன்றாக பாடக்கூடியவர் இதுல வந்து ஒரு ஈகோ பார்க்கறதோ அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் இல்லாம அதெல்லாம் விடுத்துட்டு நீங்க இந்த பாடலை நல்லா கேட்கணும், நம்ம பாடணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் இருக்கணும். ஆசிரியரை பாட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீங்க அலுவலகத்துக்கு போகும்போது காதல கேட்டுக்கிட்டே போகலாம், கூட பாடிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதே மாதிரி முடிச்சுட்டு வரும்போதும் அதை போட்டு கேட்டுக்கிட்டே வரலாம், பாடிக்கிட்டே வரலாம். அப்படி பாடும்போது ஆசிரியரோட நீங்க சுதியோட தான் பாடி ஆகுவீங்க இல்லையா? காருக்குள்ள நீங்க இங்க என்ன வேணாலும் சத்தம் போட்டு கத்தலாம், யாரும் எதுவும் கேட்க போறதில்லை. அந்த மாதிரி பயணிக்கும் போது நீங்க செய்யலாம். அதெல்லாம் ஒரு பயிற்சியாக வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளார வரும். அதை பாடிட்டே வீட்டுக்குள்ள நுழைவீங்க. அடுத்து உங்க பணியை செய்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாடுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய கேள்வி ஞானத்தை இன்னும் அதிகரிச்சுக்கணும்.
அப்போ நீங்க ஆபீஸுக்கு போகும்போது எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், இல்ல 1/4 மணி நேரம் இருக்கலாம். சில பேருக்கு அதை விட தாண்டி 1/2 மணி நேரம் பயணிக்கக்கூடிய நேரம்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி கேட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே போனீங்கன்னா ஒண்ணு தோன்றா துணையாக உங்களோட ஆண்டவனும் வருவாரு, பாய்ந்ததாகவும் இருக்கும், பயிற்சி செய்யறதாகவும் இருக்கும். ஒரே நேரத்துல 3, ஒரு கல்லுல 2 மாங்காய் இல்ல 3 மாங்காய் அடிக்கலாம் நீங்க. இப்படியாக உங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளலாம். இதற்கு அடுத்தாப்புல நாங்க அங்க இருக்கிறோம்னா இருக்கிறதே சோழ நாடு. சோழ நாடு 99.4% பாடல் பெற்ற தலங்கள் இருக்கக்கூடிய இடம். 194 பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கேயே இருக்கு. அதனால ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள்லாம் எங்களுடைய நிறுவனர் ஐயாவும் அவர்களது குடும்பமும் அத்தோடு 2 ஆசிரியர்களும் அடியனுடன் மயிலாடுதுறை சிவகுமார் அவர்களும் இருக்கிறார்கள். 2 பேரும் எங்களுடைய மாணவர்களுமாக மார்கழி மாதங்கள்ல ஒரு 10 நாட்கள் ரொம்ப அதிகமா நாங்க ஒரு சென்டர் மாதிரி வச்சிருக்கோம். மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம், மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர், இதுக்குள்ளாரையே பல தலங்கள். இதுல காவிரி வடகரை தென்கரை அப்படி பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறைந்தது 45 தலம். நாளை காலையில 4 தலம், சாயந்தரம் 3 தலம். அதிகாலையிலேயே எந்திரிச்சு அந்த தனுர் மாத காலத்துல அந்த மார்கழி மாதம்னே எதுக்கு சொல்றாங்கன்னா பீடுடைய மாதம்னு பேர். அது இப்ப பீட மாதமா மாத்திட்டாங்க மக்கள். அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பீடுடைய மாதம்னு பெருமை. சுவாமி எல்லாம் வணங்குவதற்கும் தேவர்கள்லாம் வணங்குவதற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாதம். அந்த காலகட்டங்கள்ல அதிகாலையில இருந்து நம்ம பயணிக்கும் போதும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு இதெல்லாம் போய் சிவத்தையே எந்த நேரத்திலையும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல பொழுதாக இருக்கும். அந்தந்த தளத்துல அந்தந்த தளத்து பதியங்களை பாராயணம் செய்வோம். அது எத்தனை பதியம் இருக்கோ பாராயணம் செய்வோம். மாணவர்கள் நாங்களும் நிறுவனர் மணிவாசகன் ஐயா என்ற பேரு. உங்க குடும்பத்துல துணைவியார் கவிதாம்மா குடும்பத்தோட வருவாங்க. அவர்களும் எங்களோட சேர்ந்து பாராயணம் பண்ணுவாங்க. அப்படி பாராயணம் பண்ணி அந்தந்த தளத்துல பாராயணம் பண்ணி பஞ்சபுராணம் பாராயணம் பண்ணிட்டு சுவாமிக்கு வஸ்திரத்தை சாத்திட்டு அந்த கோயிலுக்கு எண்ணெயை கொடுத்துட்டு அப்படியே ஒரு 10 நாட்கள் நிறைவுல ஒரு தளத்துல முடிப்போம். துவங்கும் போது தருமபுரத்துல ஆரம்பிப்போம், நிறைவு செய்யறது திருவாவூர்துறையில முடிப்போம். அப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த இதெல்லாம் நீங்க செய்யணும்னா பல லட்சங்களை செலவழிக்கணும். இங்க இருந்து நீங்க அனுபவம் இல்லையா? ஆனா அந்த மார்கழி மாதத்துல முடியுமே. ஆனால் நீங்க இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு எத்தனை அன்பர்கள் போறீங்களோ பாராயணம் செய்யலாம். அந்த முடிந்த நேரத்துல அதை செய்யலாம். அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு அப்புறமாக வீதி பாராயணங்களை பற்றி கேட்டீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. பெரிய பெரிய தலங்கள்ல எல்லாம் ரொம்ப விமர்சையா நடந்தது. ஒரு குறிப்பிட்டு அடியேன் சொல்கிறேன். ஆடி அமாவாசைன்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருவையாற்றில் அப்பர் ஐக்கிய காட்சி, அப்புறம் திரு ஆனைக்காவில் பஞ்சப்பிரகாரம், ராமேஸ்வரத்துல வீதி புறப்பாடு திருவிழா காலங்கள் அந்த 10 நாள் வீதி, அப்புறம் திருச்செந்தூர்ல அந்த 10 நாள் வீதி. ஒவ்வொரு தளத்தையும் சொல்லிடுறேன். அதற்கு தொடர்புடைய ஒரு நபரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அறிமுகப்படுத்தல, அவரை ஏற்கனவே அறிமுகமானவர். ஏன்னா எங்களோட பயணிக்கிறார். பண்டிசையோட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எப்படி திருஞான சம்பந்தரோடையே பயணித்தாரோ அதே மாதிரி ஓதுவார்களுடைய முழவை எடுத்துக்கொண்டு தலங்கள் தோறும் கழுத்துல மாட்டிக்கிட்டு வாச்சிக்கிட்டே வந்த ஒரு பெரிய வித்வான் திரு அண்ணாமலை. இன்னும் சொன்னாலே அவர் பேர் சொல்லக்கூடிய அளவில் வழங்கக்கூடியவர். அவரும் எதுக்கு நான் அவர் சொல்றேன்னா, எங்களுக்கு முன்னாடி இருந்த ஓதுவார்களோடையும் பயணித்தவர். அவருடைய அனுபவத்தையும் சொல்லுவார். அவர் இங்க 2 ஆண்டுகளாக இந்த அமெரிக்காவில் இந்த பன்னிசை நிகழ்வுக்கு பக்க இசையாக வாசிக்க வந்து கொண்டிருக்கிறார்.
அவரை வச்சு நேற்று இங்கே தாளத்தை பற்றியும் பல பயிற்சி மேற்கொண்டீர்கள். அவரையும் வரவழைத்தே இந்த வீதி பாராயணங்கள்லாம் எப்படி இருக்கிறது பேசுவோம். தமிழகத்திலே திருவண்ணாமலை திருத்தலத்தில் கடந்த 25 ஆண்டுகள் இருக்குமா, 35 வருடமாக எம்பெருமானுக்கு அந்த நந்தி எப்படி முழவு வாசிக்கிறாரோ அதே மாதிரி முழவு வாத்திய ஆஸ்தான வித்வானாக இருந்து கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலை சிவகுமார். நாங்கெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவோம், பேர் சொன்னதுக்கு தவறா எடுத்துக்க கூடாது, பேர் சொல்லி அறிமுகப்படுத்தணும் இல்லையா. அடியனுக்கெல்லாம் முன்னாடி சொல்ல போனா தருமபுரம் ஐயா, முத்துக்கந்த ஐயா, திருத்தணி ஐயா, அதுக்கு முன்னாடி இவர் காஞ்சிபுரம் விநாயக முதலியார் ஐயா, இப்படி பழனி குமாரசாமி தேசிகர் ஐயா, அப்புறம் பெரிய பெரிய ஓதுவார்களை சொல்லணும். என்னுடைய தந்தையார் லால்குடி சுவாமிநாதன் ஐயா, இப்படி எல்லாருக்கும் வாசிச்சவர். அப்போ எல்லாம் இங்க உங்க சென்னை தலைநகரத்துல 63 விழா நடக்கும் இல்லையா, அந்த வீதி பாராயணம் எப்படி நடக்கும் அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். இப்ப அதை பத்தி அவர் சொல்லுவாரு, கேட்டுதாங்க. எல்லாருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம் சென்னையில இப்போ கேட்டாங்க. அங்க மயிலாப்பூர் எடுத்துக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ராகுலியா எப்பா பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா தருமபுரம் ஐயா, காஞ்சிபுரம் விநாயக முதலியார், அப்புறம் இவங்க அப்பா அவங்கதான் பெரியவங்க, மாசாமி தேசிகர், திருச்செந்தூர் அமைச்சலாம் ஐயா, அப்புறம் அவங்க ஐயாவுடைய வார்த்தை கோயில் சொன்னேன், தருமபுரம் ஞானபோஸ் ஐயா, அப்புறம் வடவேணியாரும் சுவாமி தண்டபாணி, திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, இவங்கெல்லாம் பாடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த வந்த பண்ணு அந்த ராகங்கள் வராது அடுத்த நாளைக்கு. ஸோ அந்த ஒரு 10 நாளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு ராகங்கள் பாடும். அது குழந்தைகள் சொல்லவே வேண்டாம். குழந்தைகள் தருமபுரியா இன்னைக்கு ஜோம்பூரி பாடுறாங்க, அடுத்த நாள் ராகுலியா அதை காப்பியன் பாடுவாங்க, சிந்து பேரி பாடுவாங்க. அது வந்த ராகமே வராது. அதை பாத்தீங்கன்னா அந்த அந்த சென்னையில உள்ள பெரிய பெரிய யுத்தம்லாம் அது கேட்கறதுக்குன்னே வருவாங்க. இன்னைக்கு என்ன ஓதம், இன்னைக்கு என்ன பாட போறாங்க, ஓதம் பார்த்தீங்கன்னா பாட போறாங்க. இதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பா வரும். அப்போ நான் எனக்கு சீனியர் சொன்னோம், மதிப்புக்குரிய யுவராஜன் ஐயா அவங்க, அப்புறம் சென்னையில குப்பைசாமி அப்படின்ட்டு நாங்கள் 3 பேரும் வச்சிருக்கோம். அங்கேயே நம்ம திருக்கண்ணபுரம் ஜெயச்சந்திர ஐயா, நம்ம சபரி சௌரியராஜன், இவங்கெல்லாம் நாங்கள் அப்படியே கலந்து வாசிப்போம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாளமும் அப்படிதான் இருக்கும். சில ஜம்பை அதுமாதிரிலாம் அது ஒரு புதிய அனுபவமா இருக்கும். அது பெரியவங்க பாடி முடிச்சு அது தேர்கிட்ட தான் திருத்திரையாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்த ஒரு அனுபவம் உண்டு. இதெல்லாம் அது கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் வரும். அது இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ உள்ள ஒரு அனுபவங்கள்லாம் இப்போ கிடைக்கல. அதாவது அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி 63 மயிலாப்பூர் 63 விழான்னா ஒரு பெரிய இன்று கூட அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அளவில் இருக்கக்கூடிய சத்குருநாதன் அடியனுக்கு ஒரு ஆண்டு முன்னதாக சீனியர் அவர், சிதம்பரம் பிஎஸ் ட்ரஸ்ட்ல படித்தவர். இப்போ தற்போது ஓதுவாராக இருந்து அந்த விழாவினை அங்க இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஓதுவார்களை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கார். அன்று அண்ணன் சொன்ன மாதிரி லால்குடி சுவாமிநாதன் ஐயா இருக்கும்போது பெரிய பெரிய ஜாம்பவான் தான் சொல்றேன். அப்போ தொடங்கினாங்கன்னா அந்த பிடியதன் உருவமை எடுத்து தொடங்கின இடத்துல இருந்து அந்த கீழவீதியில இருந்து ஆரம்பிச்சு திரும்பி அந்த குளம் தாண்டது வரையுமே பிடியதன் உருவமை நடக்கும். ஒரு பிடியன் உருவமை 4 வரி தான், ஆனா 1.5 வீதி வந்துடும். அப்படியாக அந்த 10 நாட்களும் இது அல்லாமல் ஒருத்தர் ஒரு பண்ணு பாடிட்டாங்கன்னா அடுத்த பண்ணு அந்த பாடிய பண்ணு திரும்பி வராமல் பாடுவார்கள். குறுந்தொகையில
பல புதிய ராகங்களை கையாளக்கூடியவர் லால்குடி சுவாமிநாதன் ஐயா, தர்மபுரம் ஐயா, காஞ்சிபுரம் விநாயக முதலியார் ஐயா, இவங்கெல்லாம். இந்த காலத்துல அதற்கு அடுத்த நிலையில் இருந்த திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, அப்புறம் சுவாமி தண்டபாணி அண்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் இப்படியே அது பாத்தீங்கன்னா 63 ஜேஜேன்னு அந்த விழா பெரிய கின்னஸ் ரெக்கார்டா கூட சொல்லலாம். அப்படி அந்த வீதி புறப்பாடு இருப்பதாக எனக்கு இவர் சொல்லியும் கேட்டிருக்கிறேன், திருத்தணி அண்ணன் அவர்கள் சொல்லியும் அவர்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்பா, இப்படி வராது. அதை தவிர அந்த விழா காலங்கள்ல அவங்க தங்கி இருந்து அவர்கள் கழித்த பொழுதையெல்லாம் எப்படி அனுபவ ரீதியாக கழித்தார்களோ அதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அப்படியே அந்த இடம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடியனோடு பாலச்சந்திரன் ஓதுவார், அப்புறம் மறைந்த மாசிராமணி ஓதுவார், சங்கரநாராயணன் ஓதுவார். இப்படியே ஆடி அமாவாசையில அடியன் அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பணி செய்து கொண்டிருக்கிறேன். அங்கேருந்து வருவேன், விடிய விடிய நடக்கும். அதெல்லாம் இனிமேல் கிடைக்குமா? அது அரிது, அது நடக்காது. அதெல்லாம் நீங்க தெரியல, ஆனா வீடியோ எடுத்திருக்காரு நம்ம நெல்லை கணபதிராமன் எடுத்து வச்சிருக்காரு. அது தெரியல, ஏன்னா ஃபுல்லாவே இருக்கு. கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற மாதிரி செல்லுலே எடுக்கலான்ற மாதிரியான சூழல் அப்ப இருந்ததுன்னா நிறைய வீடியோக்கள் இப்போ நம்மளுடைய கையில இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லை. அந்த ஆடி அமாவாசையெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா முதல்ல திருமூர சாமிநாதன் ஐயா ஆரம்பிப்பாங்க, ரெண்டாவது என்னுடைய வாத்தியார் திருமூர ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களும் குழந்தை லட்சுமணன் ஐயா அவர்களும் பாடுவாங்க. அதுக்கப்புறம் சீர்காழி விஞ்ஞான சம்பந்தம் ஐயா பாடுவாங்க. அப்புறம் திருத்தணி ஐயாவும் நெய்வேலி ராமச்சந்திரன் ஐயா பாடுவாங்க. பள்ளத்தூர் ரத்ன சபாபதி ஐயா. இப்படி பெரிய செட்டெல்லாம் பாடி நாங்க உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறமா தான் நாங்க வீதியில முடிக்கிற இடத்துல எங்களுக்கு கிடைக்கும், அப்பதான் பாடுவோம். இப்படி எல்லாம் பல அனுபவங்கள் அப்பெல்லாம் நடந்திருக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரியான வீதி பாராயணங்கள்லாம் நடத்துறதுங்கிறது ரொம்ப அரிதாகிவிட்டது. வீதி பாராயணத்துக்கு அடியனுடைய அனுபவத்தை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன் ஐயா. மயிலையில அந்த அனுபவத்துல அடியன் நேரம் இல்லை, ஆனா சொல்லி கேட்டிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஆடி சுவாதியில சிதம்பரத்துல அடியன் நான் பார்த்திருக்கேங்க. அப்ப ஐயா சொன்ன மாதிரி விடியலுமே 4 வரி. இப்ப நம்ம இங்க வகுப்பு நடக்கும் பொழுது அந்த வகுப்புல ஒரு 1/4 மணி நேரம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த தாளம் ஆதி தாளம் போட்டோம்னா ஒரு 20 வாட்டி போட்டிருப்போம், இல்ல 25 வாட்டி போட்டிருப்போம். ஆனா வீதியில இவங்க பாடிட்டு வராங்கன்னா அந்த தாளத்தை 100 கணக்குல 1000 கணக்குல நம்மளும் கூடவே போட்டுட்டு வரும். அப்படிதான் தாளம் நிற்கும். இங்க இருக்கிற மாணவர்கள் நமக்கு என்ன குறைபாடு இருக்குன்னா, இந்த மாதிரி பாராயணங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது கூடவே இவங்க கூடயே தாளம் போட்டுக்கிட்டே வரும்போது, அதுவும் ஐயா வாசிக்கும் போது கூட தாளம் போட்டுட்டு வந்தோம்னா பன்னிசை பயிற்சி பட்டறையில பார்த்தோம், அது எவ்வளவு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது நமக்கு. அந்த போடும்போது நமக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 20 முழுக்க நம்ம தாளம் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அது நின்றுடும். அது என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த தாளம் நிக்கிறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் இந்த மாதிரி பாராயணங்கள் தான் நம்மளுக்கு நிறைய உதவமுத்திகள் தாளங்கள் வித்தியாசமா ஒரு ஆதி தாளம் பாடும், அப்புறம் ஆதிர ரெட்டைகளை போடுவாங்க, மிசல் சாப்பும் கிடைக்கும், ஸோ எந்த சாப்பும் கிடைக்கும், அப்புறம் திசை திரும்ப பாடும். இதெல்லாம் நம்ம கேட்டாவே நம்மளுக்கு தானாவே ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த ஆடி சுவாதி பார்த்தீங்கன்னா எல்லாமே அது எப்படி எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அது சுவாமி உள்ள பாடிட்டு அந்த படியில இறங்கி வருவாங்க, அதுவும் இவங்க பாடிட்டே வருவாங்க. ஐயா மிருதங்கம் மேல மாட்டிட்டு இருப்பாங்க, படியில இறங்கிட்டு அவங்க பாட்டு வாசிட்டே வருவாங்க, தானம் பாட்டு போட்டுக்கிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ நம்ம கோயிலுக்குள்ள அப்படியே போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இருக்கிறதுலே கடினமான தாளம் ஓடும், இருக்கிறதுலே கடினமான ராகம் ஓடும். அது பாக்குறதே ஒரு அந்த பக்கத்துல உள்ள நிறைய பேர் அவசரம் அப்போ பயின்ற மாணவர்கள் பாக்குறதுக்கு இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த அயங்கர் மனம் முழுதுமே இவங்களும் உங்க வாட்டியார் பாடுவாங்க, எல்லாமே நிறைஞ்சிருக்கும். பெரும்புறத்துல பாடசாலமா எல்லாருமே வருவாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது மாதிரி காஞ்சிபுரம்னு சொல்லணும்.
காஞ்சிபுரம், திருச்சி பஞ்சகவிகாரம். அதெல்லாம் வந்து இன்னைக்கும் அதெல்லாம் வந்து மேல் நடக்குமான்னு தெரியல. அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு. அது இன்னொரு அனுபவம், மாணவர்கள் வந்து சேர்ந்து தாளம் போடுவோம். அதனால என்ன ஆகும், தனியா இங்க ஜூம் செஷன்ல நாங்க தாளம் போடும்போது தவறா வரும், கஷ்டப்படுவோம். ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஐயாலாம் பாடும்போது நம்ம மிருதங்கத்தோட எல்லாரும் சேர்ந்து தாளம் போடும்போது 1-2 தாளம் தப்பானாலும் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து திருத்திப்போம். அந்த அந்த ஒரு சேலஞ்சும் இங்க இருக்கு, இங்க நம்ம பாடசாலையில கத்துக்கிறது. அதுதான் அங்க படிச்சதுக்கும் இங்க படிச்சதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து சொன்னப்புறம் தான் எனக்கு இவ்வளவு நமக்கே தெரியாம இதுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் முடியாது. அதெல்லாம் என்ன சொல்றேன்னு, அங்க கிடைக்கக்கூடியது சொல்றேன்னு யாரும் தவறாம நினைச்சுட்டாங்கன்னா, அந்த புண்ணிய பூமி அது பிறந்த இடம். எல்லா விதத்திலும் எம்பெருமானை வந்து தரிசிக்கக்கூடிய நிலைமையாகட்டும், பாடங்களை பயிற்றுவிக்கும் முறையாகட்டும், படித்துக் கொள்ளும் விதமாகட்டும், அது பிறப்பிடம். ஆதலால் அதான் சொல்றேன்ல, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கும் ஒரு டியூஷன் சென்டர்ல கத்துக்கிறதுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடைவெளி அங்கேக்கு இன்றைக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதையே இங்க நீங்க வந்து இப்போ புதிய பரிமாணத்துல நீங்க செய்றீங்க. அது வந்து உங்களுக்கும் சைவ சித்தாந்த சபையை சேர்ந்த பொங்கல சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த நண்பர்கள் இந்த இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்னு சொல்லலாம், அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே என்னுடைய வயது உடையவர்களும் இருக்கிறாங்க, என் வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து பல விதங்கள்ல, அதாவது தன்னை மாணவர்களாகவும் பாவித்து கொண்டு இந்த வயசுல தன்னுடைய அலுவல் போக இதை வந்து புதிய பரிமாணத்துல நீங்க கொண்டு வர முயற்சியை எடுக்கிற முயற்சி பார்த்தீங்களா, அதுக்கு நான் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா அதை நான் சொல்லியே ஆகும் இல்லையா. உங்களுக்கு இருக்கிற அலுவலகம் நான் இங்க வந்து பார்த்துருக்கேன். இதுல எங்களை வந்து இந்த 2 மாத காலத்திலையும் எங்களையும் பராமரிச்சுக்கிட்டு, எங்களுக்காகவும் விடுப்பு போட்டு, ஒவ்வொரு வீட்டிலையும் அது கணவன் மனைவியாக இருந்த உபசரிப்பு செய்தது, இதெல்லாம் நாங்க வந்து மறக்க முடியாது. இது வந்து தமிழகத்திலிருந்து வந்து முதல் முறையாக செய்த நபர் அப்படிங்கிற பெருமையினையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் சிறப்புடையதாக இது அமைகிறதுங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய அனுபவம். நீங்க அங்க இருந்து சொல்லி தர்றது, இங்க டூர் வரும்பொழுது இங்க ஒரு லொகேஷன்ல மாணவர்களோட நீங்க தங்கி இருந்தது, நீங்க வந்து அவங்க எப்படி எப்படி கத்துக்கணும்னு நீங்க சொல்றது, நேர்ல உங்ககிட்ட பயிற்சி பாடணும் கேட்கறது வந்து, அதாவது இப்போ சென்ற முறை நீங்க வந்து ஏப்ரல் மாதம் வந்தீங்க, இந்த முறை ஏப்ரல் மாதம் வரீங்க. சென்ற முறை நீங்க வந்தது அது எப்படின்னா அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த நிலையிலேயே இருந்து கத்துக்கிறதுக்கும் அதுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இதுவா இருக்கு. இந்த முறை வரும்போது இன்னும் புதிய விஷயங்கள் தான் வருது. அது வந்து நீங்க போன முறை சொன்னதுக்கும் இந்த முறை சொன்னதுக்கும் அது இன்னும் நிறைய ஒரு எனர்ஜி கொடுக்குது. உங்களுடைய பணிக்கு மிக்க நன்றி. எங்க வாக்கியம் உங்களை ஹோஸ்ட் பண்றது. ஒரு அருளையா சொல்லியது போலவே இந்த ஆண்டிலும் ஆரம்பித்தது முதல் கொண்டு இன்று சார்லட்ல நிறைவு பெறக்கூடிய முற்றோதல் வரைக்கும் இறைவன் திருவுள்ளப்படி, இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை, இறைவன் திருவுள்ளப்படி ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது, நிறைவு பெறவும் போகிறது. இதுல வந்து பங்கு பெற்ற பழைய மாணவர்கள் இந்த ஆண்டும் பல இடங்கள்ல புதிய மாணவர்கள் வருவதற்கான சேர்க்கை நிறைய அன்பர்கள் பெயர் அளித்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து உங்களுடன் சேர இருக்கின்றார்கள். அவர்களையும் இருகரம் கூப்பி வருக என்று வரவழைத்து, நீங்கள் அவர்களுக்கு தகுந்த ஆதரவையும் அன்பையும் கொடுத்து இவர்களை எப்படி தட்டி கொடுத்து கொண்டு வந்தீர்களோ அதே மாதிரியாக அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதேனும் பதில்கள் கேள்விகள் இருந்தாலும்
மிக்க நன்றி ஐயா. அதாவது இத மாதிரி ஒரு மாலை பொழுது இன்னும் பல மாலை பொழுதுகள் அமையணும் சாமியை நான் வந்து விண்ணப்பம் செய்கிறேன். மிக்க நன்றிங்க. நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் ஓதாய் மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் மனமே உனக்கென்னவாய் மனமே. திருச்சிற்றம்பலம். கவாய் கனகத்திரளே போற்றி கையிலே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.